ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்திய ஆட்சியல்ல மொத்தமாக 15 கொஸ்டின் கேட்பாங்க. இதுவரையும் 14 டாபிக் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தேர்தல் இல்லை மொத்தமாக 69 வினாக்கள் தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வையிடுபவர். மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வையிடுபவர் யாருன்னா தலைமை தேர்தல் அதிகாரி. 1975ஆம் ஆண்டு தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக தார்குண்டே குழுவின் முக்கிய பரிந்துரை என்னன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனா 1975ஆம் ஆண்டு தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான தார்குண்டே குழுவின் முக்கிய பரிந்துரை என்னன்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான பரிந்துரை என்னன்னா தேர்தல் ஆணைய உறுப்பினர் நியமனம் பிரதம அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் இந்திய தலைமை நீதிபதி ஆகியோரால் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் முக்கியமான பரிந்துரை. பிரான்சில் உள்ள கட்சி முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. பல கட்சி முறை. பிரான்சில் உள்ள கட்சி முறை என்னன்னா பல கட்சி முறை. தேர்தல் குழுவின் தலைவர்களை வரிசை பிரகாரம் பட்டியலிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்தல் குழுவின் தலைவர்களை வரிசை பிரகாரம் பட்டியலிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று சுகுமார் சென், ரெண்டாவது திருமதி விஎஸ் ரமாதேவி, மூணாவது டிஎன் சேஷன், நாலாவது டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி. ஒன்று சுகுமார் சென், 3. அடுத்தது திருமதி விஎஸ் ரமாதேவி, டிஎன் சேஷன், டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி. 3, 4, 2, 1. ஆப்ஷன் ஏ. தேர்தலில் நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014. தேர்தலில் நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா 2014. நோட்டா முறைக்கான சட்ட விதி என்னன்னா 49(0). இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நோட்டா முறைக்கான சட்ட விதி என்னன்னா 49(0). உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா. உலகில் நோட்டாவை பயன்படுத்திய 14வது நாடு எதுனா இந்தியா. தொகுதியினை மறுவரையறை செய்யும் பொறுப்பு யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொகுதியினை மறுவரையறை செய்யும் பொறுப்பு யாருக்கு உள்ளதுன்னா தேர்தல் ஆணையத்துக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் எதுனா புதுடெல்லி. கட்சியற்ற ஜனநாயகம் என்ற கருத்தாக்கத்தை வலியுறுத்தியவர். இது முக்கியமானது. கட்சியற்ற ஜனநாயகம் என்ற கருத்தாக்கத்தை வலியுறுத்தியவர் யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பிஏ சங்மா காங்கிரஸ். பிஏ சங்மா காங்கிரஸ். ஜிஎம்சி பாலயோகி தெலுங்கு தேசம் கட்சி. ஜிஎம்சி பாலயோகி தெலுங்கு தேசம் கட்சி. மனோகர் ஜோஷி சிவசேனா. சோம்நாத் சட்டர்ஜி சிபிஐ. ஆப்ஷன் பி 4, 1, 3, 2. பிஏ சங்மா காங்கிரஸ். ஜிஎம்சி பாலயோகி தெலுங்கு தேசம் கட்சி. மனோகர் ஜோஷி சிவசேனா. சோம்நாத் சட்டர்ஜி சிபிஐ. இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் உரிமை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு உரிமை. இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் உரிமை என்பது என்னன்னா அரசியலமைப்பு உரிமை. எந்த உரிமைன்னு கேட்டிருக்காங்க. வாக்களிக்கும் உரிமைக்கான சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 326. இது நோட் பண்ணிக்கோங்க. இந்திய பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்திய பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1964. ஆப்ஷன் டி. இந்திய பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1964. என்பி காரே எதிர் இந்திய தேர்தல் ஆணையம் என்னும் வழக்கு எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்பி காரே எதிர்
இந்திய தேர்தல் ஆணையம் என்னும் வழக்கு எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் தகுதி நிலை குறித்து வினவும் மனுதாரருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் குறித்து எதனோடு தொடர்புடையதுன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் தகுதி நிலை குறித்து வினவும் மனுதாரருக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை குறித்து. 5வது பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1971. 5வது பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எப்போனா 1971. முதல் பொது தேர்தல் எப்போன்னு கேட்டாங்கன்னா 1951லேருந்து 1952. இது முதல் பொது தேர்தல். 2வது எப்போன்னு கேட்டாங்கன்னா 1957. 3வது வந்து 1962. 4வது வந்து 1967. 5வது பொது தேர்தல் வந்து 1971. ஷேப்பாலஜி என்பது எதை பற்றிய படிப்பாகும்? தேர்தல் பற்றியது. தேர்தலுக்கான அரசியலமைப்பு பகுதி என்னன்னு கேட்டாங்கன்னா 15. ஷேப்பாலஜி என்பது எதை பற்றிய படிப்புனா தேர்தல் பற்றிய படிப்பு. இதுக்கான பகுதி கேட்டாங்கன்னா பகுதி 15. எந்த ஆண்டு இந்தியாவில் முதலாக மத்தியில் கூட்டணி அரசு அமைக்கப்பட்டது? 1977. கூட்டணி அரசு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1977. இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன? இது முக்கியமானது. 1998. இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1998. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. 6வது பொது தேர்தல், 10வது பொது தேர்தல், 12வது பொது தேர்தல், 14வது பொது தேர்தல். இது ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். 6, 10, 12, 14 அடுத்தடுத்த தேர்தல் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த வருடங்கள் தான் வரும். 6க்கு அப்புறம் 10, 10க்கு அப்புறம் 12, 12க்கு அப்புறம் 14. அப்போ 6வது பொது தேர்தல் வந்து எப்போ நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த 4 வருடங்களில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். எது கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். 1977 தான் கம்மியாக இருக்குது. இதுதான் 6வது பொது தேர்தல். 1977க்கு அப்புறம் என்ன வருதுன்னு பாருங்கள். 1991. இது 2வது. 10வது பொது தேர்தல் எப்போனா 1991. அடுத்தது 12வது பொது தேர்தல் வந்து இதுக்கு அடுத்தது எப்போ வருதுன்னு பாருங்கள். 1998 வருது. இதான் 12வது பொது தேர்தல். அடுத்தது 14வது பொது தேர்தல் வந்து கடைசியாக என்ன இருக்குன்னா 2004. 14வது பொது தேர்தல் எப்போனா 2004. 6வது பொது தேர்தல் வந்து 1977. 10வது தேர்தல் வந்து 1991. 12வது பொது தேர்தல் வந்து 1998. 14வது பொது தேர்தல் வந்து 2004. ஆப்ஷன் வந்து சி 4, 1, 2, 3 இதான் சரியானது. இந்தியாவில் வாக்குரிமை பெறுவதற்கு குறைந்த அளவு வயது தகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. 18 வயது. தேர்தல் ஆணையம் முதன்முறையாக 16வது மக்களவை தேர்தலில் செயலாக்கப்படுத்தியது எதுன்னு கேட்டிருக்காங்க. 16வது மக்களவை தேர்தலில் செயலாக்கப்படுத்தியது எதுனா விழிப்புணர்வு பார்வையாளர். இந்த விழிப்புணர்வு பார்வையாளர் வந்து எதுக்காக செயலாக்கப்படுத்தியிருக்காங்கன்னா தேர்தல் நடத்தை விதிகளை வந்து பின்பற்றவும் வாக்காளர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இதை வந்து செயலாக்கப்படுத்தியிருக்காங்க. எத்தனையாவது மக்களவை தேர்தல்னு கேட்டாங்கன்னா 16வது மக்களவை தேர்தல். 1952ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது இந்தியாவில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருந்தன? 14 கட்சிகள். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நிதிக்குழு உறுப்பினர்கள் அதுக்கான சட்டப்பிரிவுகள் கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 280. நிதிக்குழு உறுப்பினர்களுக்கான சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு 280. தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் சட்டப்பிரிவு 324. தேர்தல் ஆணைய உறுப்பினர்களுக்கான சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு 324. யூபிஎஸ்சி உறுப்பினர்கள் சட்டப்பிரிவு 316. எஸ்சி எஸ்டி ஆணைய உறுப்பினர்கள் சட்டப்பிரிவு 338. ஆப்ஷன் வந்து பி 4, 1, 3, 2. நிதிக்குழு உறுப்பினர்கள் வந்து சட்டப்பிரிவு 280. தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் வந்து சட்டப்பிரிவு 324.
யூபிஎஸ்சி உறுப்பினர்கள் சட்டப்பிரிவு 316, எஸ்சி எஸ்டி ஆணைய உறுப்பினர்கள் சட்டப்பிரிவு 338. அடுத்தது பொறுத்துக பொது பணியாளர் தேர்வாணையங்கள். இதுக்கான அரசியலமைப்பு பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. பகுதி 14. தேர்தல்கள் பகுதி 15. நெருக்கடி நிலை பகுதி 18. தீர்ப்பாயங்கள் பகுதி 14A. ஆப்ஷன் வந்து டி 3, 4, 1, 2. பொது பணியாளர் தேர்வாணையங்கள் பகுதி 14. தேர்தல்கள் 15. நெருக்கடி நிலை பகுதி 18. தீர்ப்பாயங்கள் பகுதி 14A. இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளன? 3 பேர். இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 பேர். தேர்தல் ஆணையர்கள் வந்து யாரால் நியமிக்கப்படுகிறார்னா குடியரசுத் தலைவரால். தேர்தல் செலவினங்களை பற்றிய சட்டப்பிரிவு கூறுவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. சட்டப்பிரிவு என்னன்னா 77. தேர்தல் செலவினங்களை பற்றிய சட்டப்பிரிவு கூறுவது என்னன்னா சட்டப்பிரிவு 77. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. இந்த கொஸ்டின் வந்து முக்கியமானது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. சட்டப்பிரிவு வந்து 77. இரு கட்சி முறை உள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து பல கட்சி முறை நாடு. அமெரிக்கா இரு கட்சி முறை நாடு. பிரான்ஸும் பல கட்சி முறை உள்ள நாடு. இல்லை இரு கட்சி முறை உள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கா ரெண்டுமே இரு கட்சி முறை நாடு. ஆப்ஷன் வந்து டி தான் ஆன்சர். தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? 1993 தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1993. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, இந்த கொஸ்டின் இப்போ தான் பார்த்தோம். 1951. எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 77. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போனா 1951. எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 77. அரசியல் கட்சிகள் குறித்து கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியல் கட்சிகள் குறித்து கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1. இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டாட்சி கூட்டமைப்புக்குள் செயல்படுகின்றன, மேலும் நாட்டின் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகின்றன. 1 வந்து சரிதான். இந்திய அரசியல் கட்சிகள் வந்து ஒரு கூட்டாட்சி கூட்டமைப்புக்குள் செயல்படுகின்றன, மேலும் நாட்டின் தேர்தல் வந்து சட்டங்கள் மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகின்றன. 1 வந்து சரிதான். 2. சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு வலுவான நிறுவனமாக்கப்பட்ட கட்சிகள் மிக முக்கியமானவை. 2 சரிதான். சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு வலுவான நிறுவனமாக்கப்பட்ட கட்சிகள் மிக முக்கியமானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 சரிதான். 1 சரிதான், 2 சரிதான். ஆப்ஷன் வந்து சி. எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு முறை நடைமுறைக்கு வந்தது? எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு முறை நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது முக்கியமானது. 2014 மக்களவை தேர்தலில். இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் யார்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர்கள். பி தான் சரியானது. தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு 324. தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னா சட்டப்பிரிவு 324. ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்கண்ட எந்த அளவுகோல்களின்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்கண்ட எந்த அளவுகோல்களின்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1. ஏதேனும் 4 மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற்றிருத்தல்.
2 மக்களவைக்கான தேர்தலில் 2% உறுப்பினர்களை ஏதேனும் 3 மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். 3 ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருத்தல். 4 ஏதேனும் 3 மாநிலங்களில் 8% வாக்குகளை பெற்றிருத்தல். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3 இந்த 3த்தில் ஏதாவது 1 அவசியமாக இருக்கணும், இருந்தாலே போதுமானது. ஆப்ஷன் வந்து ஏ. 1, 2 மற்றும் 3 இவற்றில் ஏதேனும் 1 அவசியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் 4 மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற்றிருத்தல். மக்களவைக்கான தேர்தலில் 2% உறுப்பினர்களை ஏதேனும் 3 மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருத்தல். இது 3ல் ஏதாவது 1 வந்து அவசியமானது. கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மக்களாட்சியின் வலிமையான செயல்பாட்டிற்கு அரசியல் கட்சிகள் மிக அவசியம். 1 வந்து சரிதான். மக்களாட்சியின் வலிமையான செயல்பாட்டிற்கு அரசியல் கட்சிகள் மிக அவசியம். 1 வந்து சரிதான். 2 கட்சி முறை மற்றும் மக்களாட்சி முறைக்கிடையேயான உறவினை எதிர்க்கட்சிகள் தான் முழுமையடைய செய்கின்றன. 2 சரிதான். கட்சி முறை மற்றும் மக்களாட்சி முறைக்கிடையேயான உறவினை எதிர்க்கட்சிகள் தான் முழுமையடைய செய்கிறது. 2 சரிதான். 3 எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினெட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து மற்றும் நிலை பெறுகிறார். இல்லை 3 சரிதான். எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினெட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து மற்றும் நிலை பெறுகிறார். இல்லை 3மே சரிதான். ஆப்ஷன் வந்து டி. 1, 2, 3மே சரிதான். தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? இந்திய குடியரசுத் தலைவருக்கு. இது முக்கியமானது. தேர்தல் ஆணையம் வந்து தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்னா இந்திய குடியரசுத் தலைவருக்கு. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது? மாநில தேர்தல் ஆணையத்தால். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறதுனா மாநில தேர்தல் ஆணையத்தால். கீழ்காணப்படுபவைகளில் அரசியல் கட்சி தீர்மானிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனிதர்களின் தன்மை, சூழல், பற்று. இதில் போராட்டம் வராது. அரசியல் கட்சி தீர்மானிகள் எதுனா மனிதர்களின் தன்மை, சூழல், பற்று. இது 3 தான் வரும். 1, 2, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் வந்து சி. மாநில தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர். மாநில தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யாருன்னா மாநில ஆளுநர். தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படுவது எப்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் எப்போனா ஜனவரி 25. மக்களவை மற்றும் மாநில அரசு தேர்தல்கள் வயதுடையோர் வாக்குரிமை முறை மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. மக்களவை மற்றும் மாநில அரசு தேர்தல்கள் வயதுடையோர் வாக்குரிமை முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 326. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நிதிக்குழுவின் உறுப்பினர்கள். சட்டப்பிரிவு 280. இது ஏற்கனவே பார்த்துட்டோம். நிதிக்குழுவின் உறுப்பினர்களுக்கான சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு 280. தேர்தல் குழுவின் உறுப்பினர்கள் பிரிவு 324. மத்திய பொதுப்பணிக்குழு உறுப்பினர்கள் பிரிவு 316. மத்திய பொதுப்பணிக்குழு உறுப்பினர்களுக்கான சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு 316. அட்டவணை பட்டியல் சாதி குழுவின் உறுப்பினர்கள் பிரிவு 338. ஆப்ஷன் வந்து பி. 4, 1, 3, 2. நிதிக்குழுவின் உறுப்பினர்கள் வந்து 280. தேர்தல் குழுவின் உறுப்பினர்கள் வந்து 324. மத்திய பொதுப்பணிக்குழு உறுப்பினர்கள் வந்து 316. அட்டவணை பட்டியல் சாதி குழுவின் உறுப்பினர்கள் வந்து 338. மாநில அளவில் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவதற்கான தேர்தல் இயந்திரத்தின் சரியான அதிகார படிநிலை வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 முதன்மை தேர்தல் அதிகாரி. 2 வாக்குச்சாவடி தலைமை அதிகாரி.
3 தேர்தல் பொறுப்பு அலுவலர், 4 வாக்குப்பதிவு அதிகாரி. இந்த சரியான வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. சரியான வரிசை என்னன்னா, ஃபஸ்ட்டு முதன்மை தேர்தல் அதிகாரி, அடுத்தது தேர்தல் பொறுப்பு அலுவலர், அதுக்கடுத்தது தான் வாக்குச்சாவடி தலைமை அதிகாரி, 4வது வாக்குப்பதிவு அதிகாரி. 1 முதன்மை தேர்தல் அதிகாரி, அடுத்தது தேர்தல் பொறுப்பு அலுவலர், அதுக்கடுத்தது தான் வாக்குச்சாவடி தலைமை அதிகாரி, வாக்குப்பதிவு அதிகாரி. 1 3 2 4 தான் சரியானது. ஆப்ஷன் பி. ரஷ்யாவை தவிர்த்து மெக்சிகோவில் முதலாக கம்யூனிச கட்சியை ஆரம்பித்தவர் எம்என் ராய். ரஷ்யாவை தவிர்த்து மெக்சிகோவில் முதலாக கம்யூனிச கட்சியை ஆரம்பித்தவர் யாருன்னா எம்என் ராய். இது முக்கியமானது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பதவிக்காலத்தில் இருக்கும்போது அவரை நீக்குவதற்கான காரணங்கள் கொடுத்துருக்காங்க. எந்த காரணம் சரியானது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பதவிக்காலத்தில் இருக்கும்போது அவரை நீக்குவதற்கு பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையினரால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவரால் நீக்கப்படலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாரால் நீக்கப்படலாம்னா குடியரசுத் தலைவரால். பாராளுமன்றத்தில் 2/3 உறுப்பினர்களின் தீர்மானத்தின் அடிப்படையில். சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட சட்டம். இது முக்கியமானது. சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1909ஆம் ஆண்டு சட்டம். எந்த பொது தேர்தலில் மின்னணு வாக்கு இயந்திரம் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்டது? எந்த பொது தேர்தல்னு கேட்டிருக்காங்க. 2004ஆம் பொது தேர்தல். 2004ஆம் பொது தேர்தலில் மின்னணு வாக்கு இயந்திரம் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்டது. தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது எதுனா இருதயநாத் குன்ஸ்ரோ, சிவாஜி மற்றும் அவருடைய காலம். இதான் இதில் பொருந்தாதது. பாரத ஜனதா கட்சியை தொடங்கியவர் சியாமா பிரசாத் முகர்ஜி. இது சரியானது தான். கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கியவர் மகேந்திரநாத் ராய், மெக்சிகன். இதுவும் சரியானது தான். உத்தரப்பிரதேச மாநில குழுவின் தலைவர் கணேஷ் சங்கர் வித்யார்த்தி. இதுவும் சரிதான். இல்லை தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. டி தான் தவறானது. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அசாம் கண பரிஷத், பிரபுல குமார் மகந்தா, சிரோமணி அகாலி தளம், சுக்பீர் சிங் பாதல், சிவசேனா, உத்தவ் தாக்கரே, சமாஜ்வாடி கட்சி, முலாயம் சிங் யாதவ். இல்லை ஆப்ஷன் ஏ 4 3 2 1 தான் சரியானது. தலைமை தேர்தல் ஆணையர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவரால். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். தலைமை தேர்தல் ஆணையர் யாரால் நியமிக்கப்படுகிறார்னா குடியரசுத் தலைவரால். தலைமை தேர்தல் ஆணையர் எவ்வாறு நீக்கப்படலாம்னா பாராளுமன்றத்தில் 2/3 உறுப்பினர்களோட தீர்மானத்தின் அடிப்படையில் நீக்கப்படலாம். யாரால் நீக்கப்படலாம்னா குடியரசுத் தலைவரால். இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது? இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு. இது முக்கியமான வினாதான். இந்தியா எந்த கட்சி முறையை பெற்றுள்ளது? பல கட்சி முறை. கீழ்கண்டவற்றில் எந்த ஆண்டில் மக்களவை பொது தேர்தல் நடத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எந்த ஆண்டில் மக்களவை பொது தேர்தல் நடத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1997 தான் மக்களவை பொது தேர்தல் நடத்தப்படலை. தேர்தல் ஆணைய முறையை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணைய முறையை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 மின்னணு வாக்குப்பதிவு, 2வது ராஜ்யசபா தேர்தல் சீர்திருத்தம், 3வது வெளிநாடு வாழ் இந்தியர் வாக்கு,
4வது தேர்தல் உச்சவரம்பு அதிகரிப்பு. 1 மின்னணு வாக்குப்பதிவு. அடுத்தது ராஜ்யசபா தேர்தல் சீர்திருத்தம், வெளிநாடு வாழ் இந்தியர் வாக்கு. அடுத்தது தேர்தல் உச்சவரம்பு அதிகரிப்பு. 1, 2, 4, 3 தான் சரியானது. ஆப்ஷன் சி. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவில் அதிகாரியாக யார் செயல்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவில் யார் அதிகாரியாக செயல்படுகிறார்னா மாவட்ட ஆட்சியர். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதலில் நியமித்த ஆண்டு. இது முக்கியமானது. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதலில் நியமித்த ஆண்டு எப்பன்னு கேட்பாங்க. 1989. எத்தகைய முறையில் அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார்கள்? பிரதிநிதித்துவ மக்களாட்சி முறையில். எத்தகைய முறையில் அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரதிநிதித்துவ மக்களாட்சி முறையில். நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 15 சரத்து 324 முதல் 329 விவரிக்கப்பட்ட செயல்முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. பகுதி 15 என்னன்னா தேர்தல் தான். ஆப்ஷன் சி. நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 15 சரத்து 324 முதல் 329 விவரிக்கப்பட்ட செயல்முறை என்னன்னா தேர்தல். ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். இந்த வினாவை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 54 கட்சிகள். இந்தியாவில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகளில் 17வது மக்களவைக்கான தேர்தல் நடைபெற்றது? 542 தொகுதிகளில். எத்தனையாவது மக்களவை தேர்தல்னு கேட்டாங்கன்னா 17வது மக்களவை தேர்தலில் எத்தனை பாராளுமன்ற தொகுதின்னு கேட்டாங்கன்னா 542 தொகுதியில். இந்தியாவில் 23வது தலைமை தேர்தல் ஆணையர். இந்தியாவில் 23வது தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா சுனில் அரோரா. இது முக்கியமான வினா. பின்வருவனவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறது? தெரிஞ்சது தான். தேர்தல் சின்னம். பின்வருவனவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறதுனா தேர்தல் சின்னத்தை. எந்த ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதவி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது? எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. 2003. இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதவி வாக்கு அளிக்கும் முறையை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்பனா 2003. அரசியலில் பிளவுவாதம் என்பது தேர்தல் போட்டி. அரசியலில் பிளவுவாதம் என்பது என்னன்னா தேர்தல் போட்டி. இந்திய அரசியல் அமைப்பில் 326வது சட்டப்பிரிவு எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியல் அமைப்பின் 326வது சட்டப்பிரிவு எதை குறிக்கிறதுனா மக்களவைக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் நடத்துவது. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஜனதா தளம், அம்பு, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, வில்லும் அம்பும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ஏணிப்படி, ஜம்மு காஷ்மீர் மாநாடு கட்சி, ஏற்கலப்பை. இது அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி. இந்த கட்சிக்கான சின்னங்கள் கொடுத்துருக்காங்க. ஜனதா தளம், அம்பு, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, வில்லும் அம்பும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ஏணிப்படி, ஜம்மு காஷ்மீர் மாநாடு கட்சி, ஏற்கலப்பை. 4, 3, 2, 1. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. 1. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வாக்களிக்கலாம். 1 சரிதான். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வாக்களிக்கலாம். 1 சரிதான். 2. வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்ட
வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். 2 வந்து தவறு. வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறானது தான். பிரதிநிதித்துவ சட்டம் 1900 பிரிவு 20A படி வந்து அசல் கடவு சீட்டை காமிச்சு கூட நம்ம வாக்களிக்கலாம். அதனால் 2 வந்து தவறு தான். 3 வாக்கு சாவடியில் அசல் கடவு சீட்டு காண்பிக்கப்பட வேண்டும். 3 வந்து சரி. 4 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம். 4 வந்து தவறு. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தபால் மூலம் வாக்களிக்க முடியாது, நேராக வந்து மட்டும்தான் வாக்களிக்க முடியும். இப்போ தவறானது எதுனா 2, 4 தான் தவறானது. ஆப்ஷன் வந்து சி. 2 மற்றும் 4 தவறு. கீழ்காணப்படும் பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அளிக்கும் அதிகாரம் அளிக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 14 மற்றும் 15 இதுதான் சரியானது. எந்த சட்டம்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. எந்த சட்டப்பிரிவுகள்னு கேட்டாங்கன்னா 14 மற்றும் 15. கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்சிகள் கொடுத்து அதற்கான சின்னங்கள் கொடுத்துருக்காங்க. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ், இருப்புக்கள் மற்றும் புற்கள் 1 வந்து சரி. 2 தேசியவாத காங்கிரஸ் கட்சி, கடிகாரம் 2 சரிதான். தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி, கார் 3 சரிதான். அஸ்ஸாம் கன பரிஷத், பூட்டு மற்றும் சாவி 4 வந்து தவறு. அஸ்ஸாம் கன பரிஷத் வந்து யானை வரணும். இல்லை பூட்டு மற்றும் சாவின்னு கொடுத்துருக்காங்க. 4 தான் தவறானது. இல்லை எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 சரி, 2 சரி, 3 சரி. 3 இணைகள் வந்து சரியாக பொருத்தப்பட்டு உள்ளது. ஆப்ஷன் வந்து சி. 3 இணைகள். கட்சி தாவல் தடுப்பு சட்ட விதிகளின் கருத்துப்படி 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்த்தால் அவரது உறுப்பினர் தகுதியை இழப்பார். கூற்று 1 வந்து சரிதான். சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவரது உறுப்பினர் தகுதியை இழப்பார். கூற்று 1 வந்து சரிதான். கூற்று 2 சட்டப்படி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்படி கட்சியின் கட்டளைக்கு மாறாக வாக்களித்தாலும் உறுப்பினர் தகுதியை இழப்பார்கள். கூற்று 2 சரிதான். சட்டப்படி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்படி கட்சியின் கட்டளைக்கு மாறாக வாக்களித்தாலும் உறுப்பினர் தகுதியை இழப்பார்கள். இல்லை கூற்று 1 சரிதான், கூற்று 2 சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. கூற்று 1 மற்றும் கூற்று 2 உண்மை.